இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய மாணவர் அணியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அபூபக்கர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். புகழனைத்தும் இறைவனுக்கு. இன்றைய தினம் அண்ணாமலை பல்கலைக்கழக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நடந்து வரக்கூடிய இந்த தொடர் போராட்டத்திற்கு 44வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய காத்திருப்பு போராட்டத்திற்கு எங்களை வழிநடத்தி எங்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய எங்களது மாநில துணை செயலாளர், இந்த சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வேட்பாளர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களே, இங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சொந்தங்களே, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாக, இன்றைய தினம் இந்த போராட்டமானது கல்வி சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக இருக்கும் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதும் ஒரு பேராசிரியர்களால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு இயக்கம் தான். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய தேசிய தலைவராக, தமிழக தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் காதர் முஹிதீன் சாஹிப் அவர்கள் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியிலே வரலாற்றுத்துறை தலைவராக இருந்தவர்கள், ஹெச்ஓடியா இருந்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு பேராசிரியரால் வழிநடத்தப்படக்கூடிய எனது அருமை சகோதரர் ரப்பானி அவர்கள் இந்த இயக்கத்திலே மாணவராக இருந்து மாணவர் அணியை வழிநடத்தி இன்று ஒரு சட்டமன்றத்திற்கு வேட்பாளராக இந்த தொகுதியினுடைய ஒரு பிரதிநிதியாக நிறுத்தப்படுகிறார் என்று சொன்னால், ஒரு பண்பட்ட மாணவர் சமூகத்தை எப்படி இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கி வருகிறதோ, என்னுடைய தந்தை சமீபத்திலே மறைந்த என்னுடைய தந்தை கூட எம்காம் இங்கதான் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சாங்க. இப்படி ஒரு பண்பட்ட மாணவர் சமூகத்தை உருவாக்கக்கூடிய இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை போலவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஒரு பண்பட்ட மாணவர் சமூகத்தை, ஆசிரியர்களை, கல்வி சார்ந்து பணியாற்றக்கூடியவர்களை மதிக்கக்கூடிய ஒரு மாணவர் சமூகத்தை, இந்த சமூக அக்கறையிலே சமூக நல்லிணக்கத்திலே பாடுபடக்கூடிய ஒரு மாணவர் சமூகத்தை உருவாக்குவதை தனது கடமையாக கொண்டிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் அதனுடைய மாணவர் பேர அமைப்பான முஸ்லீம் மாணவர் பேரவையின் சார்பாகவும் இந்த போராட்டத்திற்கு, இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு எங்களது முழுமையான ஆதரவை தெரிவித்து தங்களுக்கு எல்லா வகையிலும் எங்களுடைய மாநில துணை செயலாளருடைய வழிகாட்டுதலின்படி துணை நிற்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தோழருக்கு நன்றி. அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய மாநில துணை செயலாளர், நம்முடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இப்பொழுது நம்முடைய உரையாற்றுவார்கள். அன்பிற்கினிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வேர்களாகவும் விருதுகளாகவும் இது பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய நியாயமான கோரிக்கைகளை உள்ளடக்கி 44 நாட்களாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய குழுவினுடைய தலைவர் மதியழகன் அவர்களே, செயலாளர் முருகேசன் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான போராட்டத்தினுடைய கள வீரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட விருதுகள் இருக்கக்கூடிய இந்தியன் முஸ்லீம் லீக்கினுடைய சிதம்பரம் நகர செயலாளர் ஜவஹர் அவர்கள்,
இதேபோல் முஸ்லீம் லீக்கினுடைய மாணவர் அணியினுடைய தேசிய செயலாளர் தலைமை கொண்டு வழக்கறிஞர் அபேபக்கர் அவர்கள், தலைமை நிலைய பேச்சாளர் சல்மான் பாரிஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் வருகின்றிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஏறக்குறைய 1.5 மாதங்களாக நடைபெறுவது எனக்கு தெரியும். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் முயற்சி மேற்கொண்டேன். பல்வேறு பணிச்சூழல் காரணமாக இவ்வளவு நாட்களுக்கு பிறகு வந்ததற்காக முதலில் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய நாடு ஜனநாயக திருநாடு. எல்லா உரிமைகளையும் தேவையானவற்றை கேட்டு பெறுவதற்கு போராட்டக் களங்கள் வாயிலாக அதை பெறுவதற்கு வழிவகை செய்திருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக திருநாடு. அந்த வழிவாரில் ஜனநாயக ரீதியாக உங்களுடைய போராட்டங்களை சொல்லி கேட்டு பெற இருக்கின்றீர்கள். போராட்டம் என்று சொன்னால் ஒரு நாள், அரை நாள், சில மணி நேரங்கள் எல்லாம் பேருக்காக நடந்து முடிவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக 44 நாட்களாக இடைவிடாது நீங்கள் போராடிக் கொண்டிருப்பது இந்தியாவுடைய பல்கலைக்கழகங்கள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். உங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய வெற்றி கண்டிப்பாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய முதல்வர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நாம் எல்லாம் வாக்கு கேட்டு வந்த பொழுது நீங்கள் எல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை வழங்கினீர்கள். அந்த கோரிக்கைகளை நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்திருந்தோம். பல்வேறு காரணங்களால் அந்த சட்டமன்ற உறுப்பினராக முடியாத சூழல் ஏற்பட்டாலும் உங்களோடு நின்று உங்களில் ஒருவனாக என்றைக்கும் போராடுபவனாக நான் இருப்பேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த போராட்டம் வெற்றியடைவதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பிலே, எங்களுடைய தலைமை நிலையத்தின் சார்பிலே, எங்கள் தலைவர்களுடைய சார்பிலே ஆதரவையும் வாழ்த்தையும் உங்களுக்கு தெரிவித்து இந்த அளவில் எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம். எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு வந்திருந்து முழுமையான தங்களுடைய ஆதரவை தெரிவித்து 1.5 மாதமாக என்னால் வர முடியவில்லை என்று ஓப்பனா உண்மையா சொல்லி மனசுல இருக்கிறத மறைக்காம வர முடியல அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம். ஏன்னா நான் அந்த வேலை எனக்கு எந்த வேலை சொல்லிட்டு போகலாம். ஆனா என்னால் வர முடியவில்லை அப்படின்னு சொல்லி அதற்காக வருத்தம் தெரிவிப்பது என்பது உண்மையான மனச்சாட்சியினுடைய வெளிப்பாடு. அதை நாம உண்மையிலே பாராட்டுகிறோம். அந்த வகையில் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நம்முடைய முன்னாள் வேட்பாளர் அவர்கள் இன்னைக்கு எதிர்காலத்தில் இங்கேதான் வேட்பாளராக வரணும், நீங்க நிச்சயமா சட்டமன்ற உறுப்பினராகவும் வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இந்த போராட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்கலாம். சாருக்கெல்லாம் தெரியும். ஏன்னா இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் எவ்வளோ பெரிய சிக்கலில் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உணர்ந்துருக்கீங்க. 2012 ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை என்னுடைய தலைமையில் நாங்கள் ஜாக் கூட்டமைப்பில் தான் செஞ்சோம். ஏன்னா அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ பழைய செட்டியாருடைய நிர்வாகத்தில் இருந்தது எம்ஏஎம் அவர்கள். அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாமலை செட்டியார் அவர்களும் முத்தியா செட்டியார் அவர்களும் மிக திறமையாக இந்த பல்கலைக்கழகத்தை வளர்த்துட்டு போன காலகட்டம் இருந்தது. இவர் என்னென்னா தங்கமுத்தை போடுற வார்த்தை அறுத்து பார்த்த கதையை அறுத்து பார்த்தார். அதனால் நாங்கள் எவ்வளோ அவர்கிட்ட நேரடியாக பார்த்து பேசி, சார் இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை நிறுத்துங்க, இங்கே நடக்கிற இந்த எக்ஸாமினேஷன் தேர்வு ஊழல்களை தயவு செய்து நிறுத்துங்க, இந்த 2 விஷயத்தை நிறுத்திட்டு நீங்கள் மாணவர்கள் சேர்க்கையில் எவ்வளோ வேணுமாலும் ஏதாவது பண்ணிங்க சேர்த்துங்க, இந்த 2 மட்டும் நீங்கள் நிறுத்திட்டு பல்கலைக்கழகத்தை வாழ வைங்க அப்படின்னு தான் 2012 நாங்கள் எலெக்ஷனில் தேர்ந்தெடுத்த பொருளே போய் அவருக்கு கேட்டது. ஆனால் அவர் அதை சொத்தமாக காது கொடுத்து கேட்காம மேலே அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டு இந்த பல்கலைக்கழகத்தை மிகப்பெரிய நிதி சிக்கலை கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் பல்கலைக்கழகத்தை நடத்த முடியாது. ஏன்னா அப்போ கவர்மெண்ட் எய்டும் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா இது ஒரு ப்ரோ சான்சலராக இருக்க ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிங்கிற அந்த மைண்ட் செட்டப்லேயே கவர்மெண்ட் இருந்துச்சு. அவன் எந்த விதமான நிதியும் கொடுக்கல இங்கே பல்கலைக்கழகத்துக்கு.
அப்போ நீங்கள் தான் உங்கள் பள்ளிகள் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ட்டாங்க. இப்போ என்னன்னா பாதி பேருக்கு சம்பளம் போட முடியாது, அதனால் பாதி பேரை வீட்டுக்கு எடுக்கிறேன், இல்லை எல்லாருக்கும் பாதி சம்பளம் தான் முதல்ல கொடுப்பேன் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துட்டார். அதை எப்படி எல்லாராலையும் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்விக்கு. ஏன்னா எல்லாரும் ஒருத்தவங்களும் 20 லட்சம் 30 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு தான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வேலைக்கு வந்தாங்க. அப்போ போய் பாதி சம்பளம் அப்படின்னா, இல்லை பாதி பேர் வேலையை விட்டு போகணும்னா அந்த குடும்பங்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கோம், செத்து போயிருப்பாங்க நிறைய பேர். அப்படி ஒரு சூழ்நிலையை நெருக்கடியை ஏற்படுத்திருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் இல்லை, 81லேருந்தே இந்த பல்கலைக்கழகத்தை வாழ வைக்கணும், இதுமாதிரி தப்புலாம் செய்யாதீங்க, அப்பாயின்மெண்ட்லாம் ஓவராக போடாதீங்கன்னு கேட்டு போராடிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்படி இதுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் ஏற்றுக்கணும்? இப்போ பணத்தை நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ யாரெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கடைசியாக வந்தவங்களுக்கு செட்டில் பண்ணாவது அனுப்பிடுங்க, அவங்களாவது போக தயாராக இருப்பாங்கங்கிற அளவுக்கு இறங்கி நாங்கள் பேசணும். அப்போவே அதுக்கு ஒரு யார்கிட்ட பணத்தை கொடுங்க எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. அப்போ இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ உங்களை எங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு அரசாங்க கையில் கொடுத்தா தான் நாங்கள் காப்பாற்றப்படுவோம்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம் அந்த 2012. அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நீங்கள் அரசு ஆக்கிரமியாக அந்த பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து மொத்தமாக பல்கலைக்கழகத்தில் இருந்த 12,500 ஆசிரியர்களும் ஊழியர்களும் 1/2 இதே பூமா கோயில் வளாகத்தில் ஒரு மத்திய நேரத்தில் ஒரு பெரிய ஜெனரல் பள்ளி போட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு திரும்பி பார்க்குற அளவுக்கு எல்லா போராட்டம் இருக்கும். அப்போ எல்லா கட்சிகளும் நம்ம காந்தி சிலையில் உண்ணாவிரத்தில் எல்லாரும் கலந்துருக்கீங்க, பேசுனீங்க. அப்போ அது தமிழ்நாடு முழுக்க பார்த்து சென்னையில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் நடத்தணும். அதுக்கப்புறம் அப்போ இருந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சரி ஜெயலலிதா என் உடனடியாக இதுக்கான தீர்வு காணணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த ப்ரொஃபஸர் சீட் மாற்றி அரசுரிமை ஆக்கிட்டாங்க. அரசுரிமை ஆக்கிட்டாங்களே தவிர அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வை சரியான முறையில் அமல்படுத்தாமல் போயிட்டாங்க. அப்போ அவர் சிவகாஷ்மீனா சாரை இங்கே போட்டுட்டாங்க. சிவகாஷ்மீனா சாரை போட்டு இங்கே என்ன இங்கே சீர்திருத்தங்கள் பண்ணால் இதை நடக்கலாம், அந்த பல்கலைக்கழகத்தை சரி பண்ணலான்னு ஒரு குழு போட்டிருந்தாங்க. அவர் என்னென்னா அவரோட கான்செப்ட் முன்னாடியே உங்களுக்கு தெரியும். அவர் அந்த சாலை பணியாளர்கள் அந்த மக்கள் நல பணியாளர்லாம் கட் பண்ணி வெளியாக்கணும் அந்த மாதிரியான மனநிலை இருக்குது. அவர் இங்கே தீர்வுன்னா அந்த மாதிரியான தீர்வை நோக்கி நடந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் அசோசியேஷனில் தான் அவர்கிட்ட போய் ரொம்ப பேசி அவரை நாங்கள் எங்கள் சைடில் எந்த தப்பும் இல்லை, ஊழியர்கள் மத்தியில் நாங்கள் எந்த தவறும் பண்ணலை, இங்கே நடந்த எல்லா முறைகேடுகளுக்கும் இந்த பல்கலைக்கழகத்தோட நிர்வாகிகள் தான் காரணமே தவிர நாங்கள் ஒரு காலகட்டத்திலையும் இந்த அப்பாயின்மெண்ட்டை போடக்கூடாதுன்னு நாங்கள் போராடி ஜெயிலுக்கு போயிருக்கோம். 2000 பேருக்கு மேலே ஜெயிலுக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் மக்கள்லாம் போயிருக்கோம். அவரெல்லாம் அவர் எடுத்து விலக்கி சொன்னதுக்கப்புறம் அவரோட மைண்ட் செட்டை விட இந்த பல்கலைக்கழகம் இந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுக்கு இந்த பல்கலைக்கழக ஊழியர்கள் தான் காரணம் அப்படிங்கிறத மைண்ட் செட் வந்தார். அவரை வர வைக்கிறதுக்கே எங்களால் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது. அந்த மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் தான் பல்கலைக்கழக ஊழியர்களை எதுவும் பாதிப்பு இல்லாமல் நம்ம ஒரு வடிவமைச்சு இந்த தீர்மானங்களை கொடுக்கணுங்கிற கான்செப்ட் வந்தார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பல்வேறு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க வச்சோம். ஒன்று இந்த மெடிக்கல் காலேஜுக்கு ஏன்னா கவர்மெண்ட் எடுத்துக்கிட்ட உடனே முன்னாடி 5 லட்சம் 6 லட்சம் இருந்தது ஃபீஸு. கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா 18,000 20,000 தான் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸு. அவ்வளோ வாங்கி இவ்வளோ மெடிக்கல் காலேஜை நடத்த முடியாதுங்கிறதுனால நாங்கள் உடனே என்ன சொல்லியிருந்தோம், அப்படியே இதை அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையோட கண்ட்ரோலில் விட்டுருங்க, ஏன்னா அது ஒரு பெரிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் இதை நடத்த முடியாதுன்னு அந்த துறைக்கு ஒன்று பண்ணாலே அதை பரிந்துரையாக கொடுத்தார். அதுமாதிரி அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கீழாக கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை வச்சார். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் எல்லாம் இதை கூட கொண்டுக்குவாங்க. அப்போ அதோட எக்ஸாம் மற்ற நடத்துறதுல அந்த வருமானங்கள் வரும் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் காலேஜ் எக்ஸாம் அந்த பரிந்துரையும் கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்தோட நிதி சிக்கல் தீர்ற வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு நல்ல ஹையர் சம்பளம் வாங்குறவங்கள டெப்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அந்த கான்செப்டும் ஒத்துக்கிட்டாரு. ஒரு ஸ்பெஷல் ஃபைனான்சியல் பேக்கேஜ் கொடுங்க இந்த பல்கலைக்கழகத்தை தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக அப்படிங்கிறத அந்த கான்செப்ட். இந்த ஒரு 5 பரிந்துரைகள் கொடுத்தோம். 5 பரிந்துரைகள் நாங்கள் என்ன ஊழியர்கள் சங்கம் எங்களுடைய ஜாக் என்ன கொடுத்தோ அதை அப்படியே ஒன்றை கூட மாற்றாமல் அப்படியே பரிந்துரை பண்ணார். அந்த ஒரு கான்செப்ட் கூட அவர் சொந்தமாகவே சிந்திச்சு செய்யலை. நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தான் செஞ்சார். ஏன்னா நான் இவ்வளோ பப்ளிக்காக இங்கே சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தது நாங்கள் அப்படி ஒரு செயல் திட்டத்தோடு இந்த பல்கலைக்கழகத்தை நகர்த்திட்டு போனோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இடையில பல்வேறு குழப்பங்கள். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை முறையாக அமுல்படுத்தணும். ஒன்று பல்கலைக்கழகத்து மெடிக்கல் காலேஜ் எடுத்தாங்க, அங்கே உள்ள எம்ப்ளாயிஸை அப்சார்பன் பண்ணாமல் அது அப்படி இருக்குது, அது எடுத்தது அப்படி இருக்குது, அது பண்ணுங்க. அந்த மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கே தெரியுது சார், இங்கே இந்த கடலூர் மாவட்டத்துக்கு வேறு காலேஜே கிடையாது. எதாக இருந்தாலும் ரெஃபர் இங்கே தான் அனுப்புவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் கிடையாது, ஒரு கார்டியாலஜி இல்லை, ஒரு நியூராலஜி இல்லை, ஒரு யூராலஜி இல்லை, யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு சீரியஸான வந்தால் உடனே ரெஃபர் டு பாண்டி, கடலூர் பாண்டி எங்கேயாவது அனுப்பி விட்றாங்க.
அப்படி அந்த கவர்மெண்ட் எடுத்தும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ பெரிய மனசு இருக்காது. அப்போ அதையெல்லாம் செய்யுங்கன்னா நாங்கள் போராடிக்கிறோம். இது வந்து எங்களோட கோரிக்கைகளுக்கு மட்டும் கிடையாது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை இங்கே நியமிங்க, இந்த கடலூர் மாவட்டம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறோம். இந்த பல்கலைக்கழகத்தை காப்பாற்றுறதுக்கு இதோட பல்கலைக்கழக வருமானத்தை பெருக்கிறதுக்கு புதிய புதிய பாடத்திற்கு முன்னாடி இங்கே லா காலேஜ் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் லா காலேஜ் எடுத்தாங்க. அப்போ லா காலேஜை திருப்பி கொண்டு போங்க. யூஜி வந்து மற்ற பல்கலைக்கழகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூஜி நடத்த முடியாதுங்கிறது யூஜிசி விதி. ஆனால் என்ன பண்ணலான்னா பல்கலைக்கழகம் தனியாக ஒரு இடத்துல ஒரு யூஜி ஆரம்பித்து அந்த பல்கலைக்கழகத்தோட செல்ஃப் ஃபைனான்ஸ் மாதிரி நடத்தலாம். செல்ஃப் ஃபைனான்ஸ் மாதிரி நடத்தும் போது நம்ம பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும். அதுக்கான இட வசதியெல்லாம் நம்ம பக்கத்துலேயே இருக்குது. அதை ஏற்பாடு பண்ணுங்கிறோம். எதையுமே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே இன்னும் மேலே உள்ள அதிகாரிகள் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அந்த அதிகாரிகள் மட்டும் அதை காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண அது முடியாது, இழுத்து மூடிக்கு போடுங்க. இப்படி ஒரு கான்செப்டில் தான் இந்த இது இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பல்வேறு அரசியல் மன்றத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அந்த தலைவர்கள் மன்றத்தில் என்ன இருக்குன்னா, இந்த அம்மா வந்து இது எடுத்ததே தப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேறு இருக்காங்க. அதில் அந்த ஆட்சியாளர் எடுத்துட்டாங்க, அதையா நம்ம காப்பாற்றணும். இதெல்லாம் தவறான கான்செப்ட் தான். இதுதான் நாங்கள் மாற்றுறதுக்கு தான் அவங்கள்ட்ட போராடிட்டு இருக்கோம். இது வந்து நீங்கள் அவங்க எடுத்தது இவங்க எடுத்தது இல்லைன்னா, இது திராவிட பாரம்பரியமான பல்கலைக்கழகம். திராவிட பாரம்பரியமான இங்கே தான் சார் திராவிடமே உதிச்சுது. பேராசிரியரோட இங்கே தான் படித்தார். எங்கள் அப்பா வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது அந்த பேராசிரியர் இங்கே காலேஜில் மாணவர்கள். அப்போ அந்த பேராசிரியர் மாணவராக இருக்கும்போது முதல்ல தீக்கா கொடியை இங்கே ஏற்றினாங்க. நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் தீக்கா கொடியை முதல்ல ஏற்றினாங்க. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட். அப்போ இருக்கும்போது அந்த போலீஸை விட்டு அடித்து பேராசிரியர் அவர்களும் அடிபடுறாங்க. அவரை காப்பாற்ற எங்கள் அப்பா எல்லாம் போய் காப்பாற்றும் போது எங்கள் அப்பா காலை அடித்து உடச்சி கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா கால் முடிஞ்சு தாங்கியாக நடப்பார். அப்படி ஒரு திராவிட பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாம். அப்போ அப்படி ஒரு திராவிட பாரம்பரியத்தை காப்பாற்றுற பல்கலைக்கழகம் இது. முத்தியா செட்டியார் அவர்கள்லாம் தமிழ் வளர்த்து அதுக்காக அந்த நீதி கட்சியில் இருந்து அவங்க அந்த வழி வந்து இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கி, அப்போ பெரியார் அவர்களுடைய சிந்தனையின் பேரில் உருவான பல்கலைக்கழகம் வேறு யாரும் கிடையாது. பெரியார் அவர்கள் தான் இதை வந்து முத்தியா செட்டியாரை அண்ணாமலை செட்டியாரையோ நீ எங்கெங்கே ஆரம்பிக்கிறாங்க, நீ சிதம்பரத்துலையோ இல்லை வேறு எங்கேயோ நீ ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமாக உருவான பெரியாரோட சிந்தனையில் உருவான பல்கலைக்கழகம். அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தை காப்பாற்றணுங்கிற உணர்வு மற்ற எல்லாரை விட திராவிட பாரம்பரியத்தில் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தான் இது முக்கியமாக இருக்கணும். அதை தான் நாங்கள் வலியுறுத்துறோம். அப்போ இதை காப்பாற்றாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இங்கே இருக்கிற சுற்றுவட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறோம். அப்போ இதை காப்பாற்றுறதுக்கு இந்த நிதி நெருக்கடியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பல்வேறு விஷயங்களை கோரிக்கைகளாக வச்சு தான் ஒரு 15 நிமிஷம் கோரிக்கையில் இங்கே முன்வைத்து நாங்கள் போராடும். இதே கவனமாக கொஞ்சம் ஒன்றும் கிடையாது. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா என்னென்ன சார் இங்கேருந்து கிட்ட கூட ஒரு 6,000 8,000 பாதி பேர் எடுக்கணும்னு சொன்னாங்களே, இந்த பாதி பேர் எடுக்கிறதுக்கு போது என்ன பண்ணிட்டாங்க, டெப்யூட்டேஷன் போட்டுட்டாங்க. இப்போ வெளியில் மற்ற கல்லூரியில் போட்டுட்டாங்க. மற்ற வெளி மாவட்டங்களில் போட்டுக்கிறதுனால இவங்களை திருப்பி இங்கே கூப்பிட முடியாது. அவங்கள அங்கேயும் அப்படியே டெப்யூட்டேஷனே வச்சுக்க முடியாது. அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரணும். என்னென்னா ரிட்டையர்ட் ஆகி இங்கே வந்துகிட்டே இருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகி வந்தாங்கன்னா என்ன ஆகிடும்னா ரிட்டையர்ட் அவங்களே பென்ஷன் கொடுக்கணும். அப்போ இந்த பென்ஷனை அக்குமுலேட் ஆகிட்டே போச்சுன்னா இங்கே ரிட்டையர்ட் ஆன பீப்புளுக்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஏன்னா பணம் இல்லைன்றாங்க. அப்போ இன்னும் ரிட்டையர்ட் ஆகி வந்துகிட்டே இருந்தாங்கன்னா பென்ஷன் கொடுக்கணும். பென்ஷன் பெனிஃபிட் கொடுக்கணும்னா இந்த பல்கலைக்கழகத்தை வந்து ஒரு பென்ஷன் யூனிவர்சிட்டி மாதிரி ஆகிடும். இந்த பென்ஷனே கொடுக்க முடியாது ஏன்னா இங்கே உள்ள வருமானம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்போ இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா அங்கங்கே, ஏன்னா கவர்மெண்ட்டோட வேக்கன்சி நீங்கள் யாருமே போடலை. இப்போ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ஸே மற்றதை பார்த்தீங்கன்னா ஓஏ இந்த மாதிரியான அதிகமட்ட கேடர்லாம் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டே இல்லை. அங்கே உள்ள வேக்கன்சி பொசிஷனில் இங்கேருந்து டெப்யூட்டேஷன் போட்டுருக்காங்க. நீங்கள் அவங்கள அங்கேயே அப்சார்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்தந்த துறைகளிலேயே கவர்மெண்ட்டோட வேக்கன்சி ப்ரைஸில் தான் போட்டுருக்கீங்க. நீங்கள் அவங்கள அங்கேயே விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகிடுவாங்க. அவங்க அங்கங்கே அந்த வேலையை பார்ப்பாங்க. அந்த வேலையை பார்த்தாங்கன்னா ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா பென்ஷனோ மற்ற பெனிஃபிட்டோ கவர்மெண்ட்டே கொடுத்துரும். அது ஏதோ கடலில் கட்டி பெருங்காய மாதிரி அவங்களோட ஒன்றா அவங்க போயிடுவாங்க. இது ஒரு பல்கலைக்கழகம் குட்டியாத்திற்கு இதில் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னா ரொம்ப சிக்கல், முடியாத காலம், எதிர்காலத்தில் ரொம்ப கேள்விக்குறி ஆகிடும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்று அப்சார்ப்ஷனை கொடுங்க, இங்கே ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்து இங்கே ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுங்க. இது 2 தாங்க இதில் மேஜராக வச்சு 44 வரை போடுறாங்க. இந்த 2 மேஜர் கோரிக்கை தான். இதே வந்து அரசு வந்து கவனம் எடுத்துக்காமல் இதை வந்து அலட்சியப்படுத்துறதுங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. அதனால் நாங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மற்ற எதிர்கட்சிகள்லாம் இங்கே வராங்கிறாங்க. நாங்கள் தயவுசெய்து அவங்களை எல்லாம் அனுமதிக்கிறோம். ஏன்னா நாங்கள் முதல்வரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் பண்ணுறோமே தவிர முதல்வருக்கு அகைன்ஸ்ட் கிடையாது அப்படிங்கிறது நாங்கள் தெளிவுபடுத்தி எங்கள் முதல்வரோட
கவனம் தான் எங்கள் பக்கம் திரும்பணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அவர் கவனம் பட்டு எங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிறதா எங்களோட நோக்கமாக இருக்குது. அதனால தான் ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள், ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ள நண்பர்கள், இங்கே இந்த முஸ்லீம் நண்பர்கள் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நம்ம தோழர்கள் வந்தாங்க, விடுதலை சிறுத்தையிலேருந்து நம்ம தோழர்களாக வந்தாங்க. மற்ற நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க தான் இங்கே எங்களுக்கு சப்போர்ட்டாக இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. தவிர எதிரணியிலேருந்து நாங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிற ஸ்டெப்பை நாங்கள் எடுக்கவே இன்னைக்கு வரைக்கும். அதுதான் எங்களுடைய ஸ்டாண்டர்ட். அதனால் ஒரு நல்ல தீர்வை நோக்கி நகர்றோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கும் போயிடுச்சு. அவர் நல்ல சொல்யூஷன் எடுப்பார். விரைவில் ஒரு நல்ல முடிவு வரும். ஏன்னா மாநிலத்துக்கு நாங்கள் அமைச்சர் கூட சந்திச்சிருக்கோம். விரைவில் பேச்சுவார்த்தைக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ தலைவர் அவர்களை சந்திக்கும்போது நன்றி சொல்லுங்க. நன்றி. உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள்.